வெல்கம் டு பிருந்தா டெய்லர். இந்த அழகான ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் எப்பவும் போல் வெட்டி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலில் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பேக் ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒன்றா போட்டு தான் வெட்ட போகிறேன். அதனால் ஒன்றாவே மடிச்சுக்கிறோம். பாருங்கள், ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே மேலேருந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அடுத்தது ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும், அது 14 இன்ச்சஸ் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விடணும், ஓகேங்களா. அது விட்டுட்டு கீழே 1/4 இன்ச்சு இப்போ இறக்கம் வருது பாருங்கள். மேலே இருக்கிற கோடு தப்பு, கீழே இருக்கிற கோடு தான் 14 இன்ச்சு கரெக்டாக வருது, ஓகேங்களா. மேலே ஒரு 2.25 இன்ச்சு கழுத்து அகலம், கீழே ஒரு 6 இன்ச்சு கழுத்து உயரம். நெக் டிசைன் அப்படியே வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். நெக்கு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக ஷோல்டர் ஒரு 2.25 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு வச்சுட்டு எல் ஷேப் கோடு போட்டுங்களா, ஓகே. அடுத்தது 8.5 இன்ச்சு மார்பு சுற்றளவு, ஓகேங்களா. 8.5 இன்ச்சு அப்படியே அளவெடுத்து அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி தான் 4ஆக மடித்து 4ல் ஒரு பாகம் 8.5 இன்ச்சு, ஓகே. அந்த மூலையிலேருந்து 1.5 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுட்டு வளைவு கொடுத்துட்டு அப்படியே சைடு வெட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு நெக்கு வெட்டி எடுத்துக்கிறேன். ஷோல்ட்ரு ஓப்பன் இல்லாமல் இருக்குது, க்ளோசிங்கில் இருக்குது. கொஞ்சம் ஷோல்ட்ரு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த சைடு அடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நேராக தான் அடிக்க போகிறோம். அதனால் சைடு வெட்டு போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துடலாம். அது ஃப்ரண்ட்டு பார்ட்டு. அப்புறம் பேக் 8.5 இன்ச்சு கழுத்து உயரம். அவங்க லோவாக போட மாட்டாங்க, ஓகேங்களா. கழுத்து கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும். 8.5 இன்ச்சு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறோம். ரவுண்ட் ஷேப் எடுத்து அப்படியே வெட்டிக்கிறோம். இது பேக் ஓப்பன், ஓகேங்களா. பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஊக்கு வைக்க போகிறோம். இது ஃப்ரண்ட்டு ஓப்பன் கிடையாது, ஃப்ரண்ட்டு க்ளோசிங்கில் தான் இருக்குது. இது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கு, ஓகேங்களா. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். இது லெஹங்கா அந்த மாதிரி ஃப்ரண்ட்டு நெக் வச்சு போடுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்டிச்சிங்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் எப்பவும் போல் லைனிங் வச்சு வெட்டி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட்டு க்ளோசிங் சைடு இருக்கணும், ஓகேங்களா. க்ளோசிங் சைடுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட் வைக்கிறோம். பேக் பார்ட் எடுத்து வச்சிட்டேன். இல்லை ஃப்ரண்ட்டு மாற்றிக்கிறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரண்ட்டு மாற்றி வச்சு ஃப்ரண்ட்டு பார்ட்டு அடுத்தது பேக் பார்ட்டு ஓப்பன் சைடு இல்லையா, ஓப்பன் சைடு நம்ம எல்லா சைடும் ஓப்பனில் தான் இருக்குது, ஓகேங்களா. எந்த சைடு ஒன்றாலும் வச்சு வெட்டிக்கலாம், ஓகே. எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ பீஸு அந்த இடத்துல வச்சு வெட்டிக்கோங்க, ஓகே. இந்த ஃபஸ்ட்டு வச்ச இடமே இது கரெக்டாக தான் இருக்குது, இங்கே வெட்டிக்கிறேன். இது நம்ம நார்மல் ப்ளவுஸ் இல்லையா, அப்படியே தான் தைக்க போகிறோம். பட்டி பீஸ்லாம் எதுவும் கிடையாது. பேக் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் அவ்வளோதான், ஓகேங்களா. ஐப்பட்டி கொக்குப்பட்டி மட்டும் தைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் நம்ம எப்போவுமே நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், லேஸ் டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன். லேஸ் டிசைன் அந்த நெக்குக்கு நான் ஃப்ரண்ட்டில் நான் எதுவும் கட் கொடுக்காமே அந்த டிசைன் வச்சுட்டேன் நான். நல்லா வந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த நெக்குக்கு வச்சிடறோம் ஃபஸ்ட்டு லேஸ். ஓகேங்களா? நெக்கு வைக்கிறப்ப மேலே ஹெட்ஜில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு வந்துடுறோம். மேலே அந்த லேஸ் கோல்டன் கலர் லேஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒட்டில் தையல் போட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? அதான் ப்ளவுஸ் விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போச்சுன்னா ப்ளவுஸ் விட்டு லேஸாக கூட வெளியே போகக்கூடாது. அந்த லேஸ் வந்து அப்புறம் நம்ம பாடியில் குத்தும். ஓகேங்களா? ப்ளவுஸ்க்குள்ளேயே வைக்கணும் லேஸு. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னா, அந்த லேஸ் வந்து ப்ளவுஸ் பிட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ப்ளவுஸ் மேலே இருக்கணும். ப்ளவுஸ் மேலே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அங்கே பாருங்கள், அந்த ஷேப்புக்கு மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் லேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடு லேஸ் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ பேக் சைடு ஓப்பன் பண்ணி ஐப்பட்டி கொக்குப்பட்டிலாம் தைச்சி முடிச்சிருக்கேன். அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து ஊக்குப்பட்டி சைடு, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லேஸ் தைக்கிறப்ப மேலே முனையில் வந்து கொஞ்சம் மடித்து வச்சு தைங்க. ஓகேங்களா? ஏன்னா லேஸ் பிரிச்சுட்டே வரும், அதனால தான். இப்போ லேஸ் தைக்கிறப்ப நல்லா டைட் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. ஓகேங்களா? லேஸ் தைக்கிறப்ப எப்போவுமே கொஞ்சம் லூஸ் விட்டே தைக்கணும். லூஸ் கொடுங்க, நல்லா லூஸ் கொடுத்து தைங்க. லேஸை லூஸ் கொடுங்க, துணி கொஞ்சம் லைட்டாக கீழே இழுத்துப்பிங்க. லேஸ் மட்டும் லூஸ் கொடுங்க. பாருங்கள், இந்த ஷேப் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பு தான் நான் லேஸ் வைக்கணுன்றதுக்காக அந்த ஷேப் மேலேயும் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிறது மேலே லேஸ் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு லைன் கோல்டன் சைடு தையல் போட்டாங்களா, இப்போ பக்கத்தில் இன்னொரு தையல் பக்கமாக போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு சைடு ஃபினிஷிங்கு, அதே மாதிரி இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடு லேஸ் அடித்து முடித்தா ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். அடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு அடித்து முடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைடு ஸ்லீவ் தைச்சிட்ருக்கோம். வீடியோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அழுத்திடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்கம்மா.